அன்புள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் விஆர்எம்ஐஎஸ் அகாடமியிலிருந்து இன்னைக்கான வகுப்பு பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல், தட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டரை எப்படி எல்லாம் எதிர்கொள்ளலாம், இது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 1 குரூப் 2 4 ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும், டெட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் 9th புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு. ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதையும் நீங்க கொஞ்சம் டீப்பா கவனிங்க. கடைசியில கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கு பதில சொல்லுங்க. ஓகேவா? சரி, நாம டிசாஸ்டர் தட் இஸ் பேரிடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேரிடர் பெரிய இடர், மிகப்பெரிய அவலம். இதை எப்படி எதிர்கொள்வது, இது எங்க இருந்து நடக்குது, ஏன் நடக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இரண்டு விதமான காரணிகளை நம்ம சொல்லலாம். ஒன்னு இயற்கையா இருக்கக்கூடிய காரணிகள், இரண்டாவது மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். ஒன்று இயற்கையா இருக்கக்கூடிய காரணிகள், தட் இஸ் நேச்சுரல். நேச்சுரலா ஏற்படக்கூடிய காரணிகளை நம்ம சொல்லலாம். இன்னும் ஒண்ணு, ரெண்டாவது மனிதர்களால் ஏற்படக்கூடிய காரணிகள். மனிதர்கள்னா யாருன்னா மேன்மேட் ஆக்டிவிட்டிஸ். மேன்மேட், மனிதர்களும் சில தீங்குகளை ஏற்படுத்துறாங்க. இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம இதுல பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த பேரிடர் அப்படிங்கிறது இயற்கையாகவும் வருது. அப்படி இயற்கையா என்ன வரும் அப்படின்னா, நாம கேள்விப்பட்டிருக்கோம் சுனாமி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் என்ன வரும், நிலநடுக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? இது எல்லாம் இயற்கையாவே வரக்கூடிய மிகப்பெரிய பேரிடர்கள். சார், அப்ப மேன்மேடு மனிதர்களால் என்ன வரும் அப்படின்னா, மிக முக்கியமானது கலவரம், இரண்டாவது தீ வைக்கிறது. இது இயற்கையாகவும் வரும், மனிதர்களாலும் வரும். ஓகேங்களா? ஆக இவற்றை தான் நம்ம பெரிய இடர்கள், பேரிடர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப இந்த பேரிடர்கள்ல மிக முக்கியமானது சுனாமி, நிலநடுக்கம். இதனாலதான் பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நாட்டில் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இதோட டீட்டெயிலா உள்ளுக்கு போமா? சரி, முதல் இதா நம்ம சுனாமியே வச்சுக்குவோம். சுனாமி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆழி பேரலை. சுனாமினா என்ன? ஆழி பேரலை, ஆழி பேரலை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் ஆழி பேரலை? ஆழி என்பது என்ன? கடல், பெருங்கடல். அதுல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அலை தான் என்ன பண்றோம், ஆழி பேரலை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வேற ஆங்கிலத்துல சுனாமி அப்படின்னு சொல்றோம். நாம நம்மளுடைய வாழ்க்கையில நாம கண்டறிந்த சுனாமிகள், 2 சுனாமிகள் கண்டுபிடிச்சிருக்கோம். டிசம்பர் 26, 2004 ஒரு சுனாமியை பார்த்திருக்கோம். இது இல்லாம இன்னொரு சுனாமியும் வந்திருக்கு. அது எப்ப வந்திருக்குன்னா 2011 ஒரு சுனாமி வந்திருக்கு. 2004 ஒண்ணு வந்திருக்கு, 2011 ஒண்ணு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாம பார்த்தது மக்களை அதிகமாக இழந்த ஒரு சுனாமி. அப்படி பார்த்தா 2004 ஏற்பட்ட சுனாமி. இதுல கிட்டத்தட்ட 2,80,000 பேர் இறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 நாடுகளை சேர்ந்த 2,80,000 மக்கள் இதுல இறந்திருக்காங்க. அப்ப நமக்கு மிகப்பெரிய சுனாமியா, நம்ம சுனாமியே கேள்விப்படாத நிலையில, ஆழி பேரலைங்கிறத பார்க்காத நிலையில மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது இந்த சுனாமி. அது இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்டது. 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய துயரம். அப்ப 2011 ஒன்னு நடந்திருக்குன்னு சொல்றீங்களே சார், அது எவ்வளவு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2011 பெரும்பாலும் ஜப்பானை தான் அதிகமா பாதிச்சிருக்கு. இதுல கிட்டத்தட்ட எவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 18,000 மக்களுக்கு மேல இறந்திருக்காங்க. 18,000 மக்களுக்கு மேல இறந்திருக்காங்க. அப்ப 2 பேரலைகளை நம்ம பார்த்திருக்கோம். ஒன்று ஆழிப்பேரலை 2004, இன்னும் ஒண்ணு 2011 நடைபெற்ற ஜப்பான் போன்ற நாடுகள் நடைபெற்ற மிகப்பெரிய சுனாமி. அதுக்கு பேரு டொகாக்கு சுனாமி அப்படின்னு சொல்றோம். டொகோக்கு அப்படிங்கிற ஒரு சுனாமி. இந்த சுனாமி 2011 நடந்த ஒரு சுனாமி. ஓகேங்களா? சரி, இந்த 2 சுனாமியை தாண்டிட்டு நாம வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுனாமி மாதிரியான இதுல இருந்து மக்களை காப்பாற்றுவது எப்படி, சுனாமி மாதிரி வந்தது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல்ல 2004 ஏற்பட்ட சுனாமிங்கிறது அதிகாலை நேரத்துல மக்கள்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்க வேண்டிய இடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சுனாமி. இது
எங்க நடந்தது அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி போன்ற இடங்கள்ல பத்தி மக்கள் எல்லாம் கூடியிருந்த நேரம், அந்த நேரத்துல டிசம்பர் மாசம் மக்கள் வேளாங்கண்ணி பேராலயம் இந்த மாதிரி இடங்கள்ல கூடியிருந்த நேரத்துல கடற்கரை ஓரம், தமிழகத்தோட கடற்கரை ஓரங்கள்ல மக்கள்லாம் அதிகாலை நேரத்துல கூடியிருந்த நேரத்துல இது நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து இது எங்க இருந்து சார் ஆரம்பிச்சு நமக்கு வந்தது பத்தினா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள்ல இருந்து தான் நமக்கான ஒரு அந்த புரிதல் நமக்கு ஏற்படுது. இப்ப அங்கிருந்து அந்தமான் நிக்கோபாருக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவுகள் வந்து அந்தமான் நிக்கோபார் தான். அந்தமான் நிக்கோபார்ல வந்து மோக்கேன் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள், இவங்க தான் இந்த முதல்ல இந்த சுனாமி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்ப இந்த சுனாமி வர்றது, இந்த சுனாமிக்கு பேரு லாபூன் அலை. அந்த அலைக்கு பேர் என்ன? லாபூன் அலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த அந்த அந்தமான் நிக்கோபர் தீவுல இருந்த அந்த பழங்குடி மக்களான மோக்கேன் மக்கள், அவங்க தான் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஆனா அவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அலைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் உயரத்துக்கு மேல வரும் பொழுது அவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிக உயரமான இடங்களுக்கு தன்னை தாண்டி போகணும் அப்படிங்கிறது எச்சரிக்கையை அவர்கள் வச்சிருந்தாங்க. அந்த வகையில அவர்கள் வந்து பெரும்பாலும் அவர்கள் அந்த இடத்துல தப்பிச்சாங்க. சார், இந்த அலை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, சுமத்ரா தீவுல இருந்து வந்திருக்கு. இங்க இருந்து வரும்போது இந்த அலையோடைய மொத்த அந்த நிலநடுக்கத்தோட அளவு பாத்தீங்கன்னா 9.1 ரிக்டர். 9.1 ரிக்டர் அளவுகோல்ல ஏற்பட்டவர்கள் அந்த அளவுக்கு இதுல அழுத்தம் இருந்தது. இதுல கிட்டத்தட்ட பல மக்கள் இறந்தாங்க. அது நமக்கு எவ்வளவு மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகளை இயற்கையாகவும் மக்களுடைய உயிரினமாகவும் நம்ம இழந்திருக்கோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து இந்த பேரலையினாலேயோ இல்ல பேரிடர்னாலேயோ என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பேரிடர் அப்படிங்கிறது நமக்கு கடந்த பல வருடங்களா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இது வந்து அந்த காலத்திலையும் புராணங்கள்லயும் இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி நாம இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலங்கள்ல நம்ம பேரிடர்னா என்ன, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த பேரிடர்கள் வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கை கட்டமைப்பை வந்து நம்ம வந்து நிலைநிறுத்தணும். அது என்ன சார் இயற்கை கட்டமைப்பு அப்படின்னா, இயற்கை கட்டமைப்புங்கிறது நாம கிட்ட ஏற்கனவே இந்த பூமி தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்வதற்கு சில இயற்கையான கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்ப கடற்கரை ஓரங்கள்ல மிகப்பெரிய மண்ணரிமானமோ இல்ல அப்ப பேரலைகள் வருவதை தடுப்பதற்காகவோ அங்க இயற்கையாவே சில தாவர அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இயற்கை கட்டமைப்பை நம்ம நிலைநிறுத்தணும். இரண்டாவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல். அந்த இயற்கை பேரிடராலோ அல்லது பேரிடராலோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம வந்து மறுவாழ்வு அளிப்பதற்கான செயல்முறைகள்ல நம்ம இறங்கணும். மூணாவது, இழந்த வாழ்வாதாரத்தை புனரமைக்கணும். அவர்கள் ஏற்கனவே இழந்த வாழ்வாதாரத்தை இழந்து எங்கேயாச்சும் ஒரு தங்க வைக்கப்பட்டு உணவு கொடுத்தா மட்டும் பத்தாது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை புனரமைப்பதற்கான வழிமுறையையும் நம்ம கண்டறியணும். நான்காவது, அடிப்படை கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்யணும். அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த கட்டமைப்பை இழந்த நிலையில அவர்கள் அடிப்படை கட்டமைப்பை மீண்டும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இது எல்லாமே இந்த பேரிடர் எதிர்கொள்ளல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பேரிடர் எதிர்கொள்ளல்ல என்ன பண்ணணும்னா, அடிப்படை இயற்கையா இருக்கக்கூடிய கட்டமைப்பை நிலைநிறுத்தணும், மக்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கணும், வாழ்வாதாரத்தை புனரமைச்சு கொடுக்கணும், அடிப்படை கட்டமைப்பை மறுசீரமைச்சு கொடுக்கணும். இது எல்லாமே பேரிடரை எதிர்கொள்ளக்கூடியது. இது இல்லாம அவர்களை உயிரை காக்கணும், முதலுதவி கொடுக்கணும், போக்குவரத்து கொடுக்கணும், தகவல் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், உணவு நீர் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இதுதான் இந்த பேரிடர் எதிர்கொள்ளுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கும். சரிங்க சார், இப்ப இந்த பேரிடரை யாரெல்லாம் எதிர்கொள்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உள்ளூருக்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், இவங்க தான் பேரிடரை முதல்ல எதிர்கொள்வாங்க. உள்ளூர்ல யார் இருப்பா, உள்ளூர் வாசிகள் யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளூர்லயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள், காவலர்கள், நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவற்றை தாண்டி தீயணைப்பு துறை, இவங்க தான் அதிகப்படியா நமக்கு பேரிடர் மேலாண்மையில நம்ம கூட நிக்கக்கூடிய மிக முக்கியமான மக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ குழுக்கள். அப்ப இந்த மாதிரி வெள்ளம் இந்த மாதிரியான வகையில மக்களுக்கு ஏதாவது நோய்கள் பரவாமல் தடுப்பதற்காக மருத்துவ குழுக்கள் வந்து அங்க வந்து கூட நிக்கிறாங்க. இது இல்லாம தீ வெள்ளம் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது முதல்ல அவங்க வந்து கூட நின்று முதல்ல மனம் நலத்தை பேணி காக்கிறாங்க. தட் இஸ் சைக்காலஜிக்கலா அவங்களை வந்து தயார்படுத்துறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பேரிடர் ஏற்படும் பொழுது மக்கள் தன்னைத்தானே
இழக்கக்கூடிய சூழல் இருக்கு, மென்டலா பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து முதல்ல மக்களுக்கு தேவை நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்கு மனநல மருத்துவர்கள் அந்த இடத்துல போயிட்டு சேவை செய்யறாங்க. இது எல்லாமே இந்த பேரிடரை மீட்பதற்கான பேரிடர் வந்து மக்களை காப்பதற்கான வழிமுறைகள். சரிங்க சார், இப்ப இதுல யாரெல்லாம் செயல்படுறா? பேரிடரை மக்களை மீட்பதற்கு, அதுல இருந்து அவர்களை சரி பண்ணுவதற்கு யாரெல்லாம் தயார் பண்றாங்கன்னா, முதல்ல வந்து அரசு நிறுவனங்கள் செயல்படுது. இவங்களுக்கு முதல்ல அரசு நிறுவனங்கள் செயல்படுது. அடுத்து அரசு சாரா நிறுவனங்கள், தட் இஸ் என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க செயல்படுறாங்க. இவங்க இல்லாம குழுசார் நிறுவனங்கள், குழுசார்னா லோக்கலா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர் கூட்டமா இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளா இருக்கலாம், யாரு வேணாலும் அந்த இடத்துல அந்த சூழல்ல அவர்களுக்கு உதவி செய்யலாம். நம்ம பார்த்திருக்கோம், சுனாமி வந்த காலத்துல இருக்கிறோம், சென்னையில வெள்ளம் வந்த காலத்திலோ, மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. சில பேர் பெரிய பணக்காரனா இருந்தான், அவெல்லாம் காசு கூட கொடுக்காம இருந்தான். ஆனால் இன்று நம்ம வந்து அவர்களா பெரிய ஆள்களா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பணக்காரன் பணமே கொடுக்காதவர்களா பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு 10 ரூபாய் கையில வச்சிருந்து ஒரு டீ வாங்கி கொடுத்தவன கூட நம்ம இன்னைக்கு மறந்து தெரியக்கூடிய சூழல்ல தான் நம்முடைய மனிதாபிமான நிலை இருக்குது. அதான் நமக்கு மக்களுக்குன்னு நன்றிகளை மறந்த சூழல்ல தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சூழல்கள்ல அரசாங்கம் என்னது, ரொம்ப பேரிடர் வரக்கூடிய நேரங்கள்ல திட்டமிட்டு பயிற்சி கொடுத்து தகவல் மேலாண்மையை புதுப்பிச்சு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் துணை இருக்கு. இப்ப இந்த இடத்துல யாரெல்லாம் பேரிடர் மேலாண்மையில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பேரிடர் மேலாண்மை துறையில கண்டிப்பா திட்டமிடல்னு ஒரு டீம் இருக்கணும், செயல்பாடுகளுக்காக ஒரு டீம் இருக்கணும், அடுத்து பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு டீம் இருக்கணும், தகவல் மேலாண்மையை சரி பண்ணணும், அடுத்து பொது தொடர்புகள் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாம் கண்டிப்பா பேரிடரை சமாளிப்பதற்கு கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். முதல்ல பிளானிங், ஒரு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம சரி பண்ணணும், அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வரணும், இது எல்லாத்துக்குமான ஒரு திட்டமிடல் டீம் இருக்கணும். அடுத்து இவற்றை பிளான் பண்ணதை செயல்படுத்துறதுக்கு ஒரு டீம் கரெக்டா இருக்கணும். அடுத்து இவற்றுக்கான பயிற்சிகளை கொடுக்கணும், மக்களை எப்படி காப்பாற்றுவது போகுது, அது அவர்களுக்குள்ளார கம்யூனிகேஷன் அதை எப்படி கொடுக்கணும், இது பொது தொடர்புகள் வெளி உலகுக்கு எப்படி இதை வெளிப்படுத்தணும். இது எல்லாமே இந்த ஒரு டீம் சரியா பண்ணா பேரிடர் மேலாண்மையில எந்தவித பிரச்சனையும் வராது. உதாரணத்தை பாருங்களேன், பாருங்களேன் பேரிடர் மேலாண்மையில என்னென்ன பாத்தீங்கன்னா, முதல்ல பேரிடர், அதுக்கப்புறம் மீட்கணும், புனர்வாழ்வு கொடுக்கணும், மறுசீரமைக்கணும், திரும்பி திட்டமிடல், தடுத்தல், அவங்களை மட்டுப்படுத்தணும், அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், திரும்பி அவர்களை எல்லாத்துக்குமான தயார் நிலைக்கு அவர்களை எடுத்து செல்லணும். இதுதான் பேரிடர் மேலாண்மையில மிக முக்கியமான விஷயங்களா நாம எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஆழி பேரலைனால எப்படி பிரச்சனைகள் வருதுங்கிறத ஒரு சின்ன இதா சொன்னோம். அடுத்து மிக முக்கியமா நிலநடுக்கத்தினாலதான் இந்த ஆழி பேரலை வந்துச்சுன்னு நம்ம பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். சரி, ஆழி பேரலை முதலில் எதனால் வந்தது அப்படின்னா நிலநடுக்கத்தினால் தான் வருது. அப்ப நிலநடுக்கங்கிறது நம்ம பசிபிக் பெருங்கடல்லையோ இல்ல இந்திய பெருங்கடல்லையோ அடியில ஏற்படக்கூடிய நிலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய தட்டுக்கள், இந்த பூமிகள்ல இருக்கக்கூடிய அந்த தட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய இந்த ஆழி பேரலை தான் நம்மள வந்து சுனாமிங்கிற பேட்டர்ல வந்துச்சு. ஆனால் நிலநடுக்கம் என்பது கடலுக்கடியிலையும் வரலாம், நிலப்பகுதியிலையும் வரலாம். புரியுதுங்களா? அப்ப எல்லா இடத்திலும் நிலநடுக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இது என்னன்னா, இந்த நிலநடுக்கம் எப்படின்னா புவி தட்டுக்களுடைய நகர்வால், புவி தட்டுக்கள், பூமியில இருக்கக்கூடிய புவி தட்டுக்கள் இருக்கு இல்லையா, இப்ப ஒவ்வொரு கண்டமும் ஒரு தட்டுக்களா தான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த தட்டுக்கள் ஒன்றோட ஒன்று இணையும் பொழுதோ, அந்த தட்டுக்கள் பிரியும் பொழுதோ, அந்த தட்டுக்கள் ஒன்று மோதும் போதோ, தட்டுக்கள் ஒரு இடத்துல நகரும் பொழுதோ ஏற்படக்கூடிய நில அதிர்வு, இதைத்தான் நம்ம வந்து நிலநடுக்கம் சொல்றோம். அப்ப தட்டுக்களால், புவி தட்டுக்களால் ஏற்படக்கூடிய அதிர்வை தான் நம்ம நில அதிர்வு, நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றோம். இது எங்க சார் ஏற்படும் அப்படின்னா, இந்த புவி தட்டுக்களுடைய பவுண்டரி இருக்கு இல்லையா, எல்லை, இதுதான் ஒன்னோட ஒண்ணு மோதும். அப்படி ஒன்னோட ஒண்ணு மோதும் போது அவங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா, ஷேக்கிங், அதனாலதான் இந்த நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய இடத்தை நாம நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்றோம். நிலநடுக்க மையம்னா என்னன்னு பாருங்க, நிலநடுக்கம் எந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல ஏற்படுதோ அதை தான் நிலநடுக்க மையம் அப்படின்னு நாம சொல்றோம். ஓகேவா? அப்ப நிலநடுக்க மையம் வந்து அதை வந்து புவியோட மேற்பரப்புல ஒரு செங்குத்தா நம்ம பார்க்கிறோம். செங்குத்தாக புவியின் மேற்பரப்புல காலத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம நிலநடுக்க மையம் சொல்றோம். அதுதான் நம்ம மைய புள்ளி
சென்டர் ஆஃப் எர்த்குவாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப எர்த்குவாக்கை அளக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரிக்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அப்ப இது இந்த ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எதனால் அளவீடு செய்யப்படுகிறது அப்படின்னா சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிற ஒரு கருவியால தான் இது பதிவு செய்யப்படுகிறது. அப்ப நிலநடுக்கத்தை பதிவு செய்யக்கூடிய கருவி எதுன்னு கேட்டா சீஸ்மோகிராஃப். புரியுதுங்களா? இந்த சீஸ்மோகிராஃப்ங்கிற கருவியில அந்த அளவீடுக்கான அலகு தான் நம்ம ரிக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அலகு வந்து நிலநடுக்கத்தை அளக்கக்கூடிய அலகு அப்படின்னா ரிக்டர். அதை அளவீடு செய்யக்கூடிய கருவி எதுன்னு பேர் கேட்டா அது பேர் கேட்டா நீங்க சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி. அடுத்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான நிலநடுக்கங்கள் எங்க ஏற்படும்னா இந்தோனேசியாவில் தான் இதுவரைக்கும் அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கதா ஒரு தகவல் சொல்றாங்க. நிலநடுக்கம் வந்து அதிகமா எந்த பகுதியில் ஏற்படும்னா இந்தோனேசியாவுடைய பகுதிகளில் தான் உலகத்திலேயே அதிகமா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது ஜப்பான். அப்ப முதல்ல இந்தோனேசியாவும் ரெண்டாவது ஜப்பானும் தான் அதிகமா நிலநடுக்கத்தால பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இல்லாம அந்த பிற நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோங்கா அப்படிங்கிற ஒரு நாடு, பிஜி தீவுகள், இந்தோனேசியா, இது மூணும் மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு சொன்னோம். இந்தோனேசியா அதிகப்படியா பாதிக்கப்படுன்னு சொன்னோம். இது கூட பிஜி தீவுஸ், பிஜி ஐலாண்ட்ஸ், அது இல்லாம டோங்கா, இவைகளும் நம்ம அதிகப்படியா பாதிக்கப்படுதுங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி. அடுத்து என்ன செய்யணும்? நிலநடுக்கம் வருதுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலநடுக்கம் வரும் பொழுது வந்து நாம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறத வந்து இது பண்ணிக்கணும். அதாவது உறுதி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். இப்ப நீங்க சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு நிலநடுக்கம் அப்படின்னு டிவில நியூஸ் வருது. என்ன பண்ணாங்கன்னா கீழே கட்டில் கடியில படுத்துக்கிட்டாங்கிறாங்க, ரோட்டுக்கு வீட்டை விட்டு அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்களா இல்லையா? அப்ப நிலநடுக்கம் ஏற்படும் போது நீங்க வந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப மைக்ரேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாதுகாப்பான இடத்துக்குள்ளார இருக்கணும். அது எப்படி சார்னா, முதல்ல மேஜையோட அடியில வந்து மண்டிட்டு நம்ம வந்து இருக்கணும். மேசை இருக்கு அப்படின்னா டேபிள் இருக்குன்னா டேபிள்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடியில மண்டிட்டு அமர்ந்துக்கணும். மண்டிட்டுனா நம்ம காலை இதுல பண்ணிக்கிட்டு மேசைக்கு அடியில வந்து நல்லா ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு நம்ம கை காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கணும். இரண்டாவது, மரச்சாமான்கள் இல்லைன்னு வந்த அறையோட மூலையில வந்து குத்துக்காலிட்டு அமர்ந்துக்கணும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம டேபிள் இருக்குது அப்படின்னா டேபிள் அடியில நம்ம ஒளிஞ்சிக்கலாம். இல்ல அப்படின்னா டேபிள் எதுவுமே இல்ல மறைக்காமன்னா நம்ம அந்த பில்டிங்கோட எண்டு இருக்கும் இல்லையா, இதுல நம்ம வந்து அந்த குத்துக்கால் போட்டு உட்காந்துக்கலாம். இப்ப ரெண்டு விதத்திலையும் செய்யும் பொழுது நமக்கு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ஓகேவா? மூணாவது என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கண்ணாடி ஜன்னல், வெளி கதவுகள், இது மாதிரியான தொங்கக்கூடிய மின் விளக்குகள், இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியம். கண்ணாடி ஜன்னல் இருக்குன்னா உடஞ்சி உங்க மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கதவுகள் உங்க மேல விழுற வாய்ப்பு இருக்கு. மின் விளக்குகள்லாம் விழுந்துச்சுன்னா நம்ம மேல கரண்ட் சாக்கடிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான பொருட்கள்ட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகி பாதுகாப்பா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி நீங்க நிலநடுக்கம் வருது அப்படின்னா வர்ற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியேறணும். நீங்க குறுக்க மறுக்க எங்கேயும் ஓடக்கூடாது. இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்குங்கிறத நிலநடுக்க சமயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். சார், சப்போஸ் நான் வெளியில இருக்கேன், நான் வீட்டுக்குள்ள இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் சார். நான் வெளியில இருக்கேன், வெளியில இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெளியில இருக்கேன்னா நீங்க கண்டிப்பா கட்டடமோ மரங்களோ மின்விளக்குகளோ மின்கம்பிகளோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீங்க இருக்கக்கூடாது. அதை விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கணும். கட்டடங்களுடைய பக்கத்துல போய் நிக்காதீங்க, கட்டடத்தோட ரோட்டு பக்கம் வந்து நின்றுங்க. அதே மாதிரி நீங்க திறந்த வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா நிலநடுக்கிற முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்கும். ஏன்னா நீங்க நடுரோட்ல நிற்கும் போது நிலநடுக்கம் வந்து உங்களுக்கு பெருசா தான், நீங்க வேற எங்கேயாச்சும் பகுதியில் இருந்தா அது வாய்ப்பு ஏற்படுத்தி உங்க மேல விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால திறந்த வெளியில இருந்தீங்கன்னா நீங்க முடிகிற வரை அங்கேயே இருக்கணும், வெளியில வரக்கூடாது, அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். ரொம்ப பெரிய வாழும் உயர்ந்த கட்டணமா இருக்கும், அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு நான் என்னை காப்பாத்திருவேன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து கட்டடங்களுடைய வெளியேறு பகுதியில வந்து நீங்க விரிசல் ஏற்பட்டு கட்டடங்கள் உங்கள் மேல விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதனால நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நீங்க அங்கேயும் இருக்கக்கூடாது. ஆக மொத்தம் நீங்க உள்ளு கட்டடத்துக்கு உள்ளார இருந்தா நீங்க மர மாதிரியான பொருட்களுக்கு அடியில போயிட்டு கையை காலை கட்டிட்டு அப்படியே உட்காந்து சமண ஒரு மாதிரி பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும். இல்ல அப்படின்னா கார்னர்ல, பில்டிங்கோட கார்னர்ல குத்துக்காலிட்டு உட்காந்துக்கணும். இதுவே நீங்க வெளியில இருக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த மரங்கள் கீழவோ கட்டடத்துக்கு கீழவோ இருக்கக்கூடாது. மின்கம்பிகளுக்கு இருந்து ஒதுங்கி இருக்கணும். திறந்த வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்த நவராம அங்கேயே இருக்கணும். ஓகேவா சார்? நான் சப்போஸ் நான் ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான இடங்கள்ல நிக்கிறேன் அப்படின்னா அங்க என்ன சார் பண்ணணும்னா, நீங்க வண்டி மூவிங்ல இருக்கக்கூடிய வண்டியில இருக்கிறீங்கன்னா நீங்க மூவிங்லே இருக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. மூவிங்ல இருந்து நீங்க எங்கேயாச்சும் வண்டியை போயிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வாகனத்தை நிறுத்த பழகுங்க. அதாவது ஓரமா, அதாவது அந்த ஓரம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, மரங்கள் கீழேயோ மின்கம்பல் கீழேயோ இருக்கக்கூடாது. மேம்பாலங்களுக்கு அடியிலையும் வண்டி நிப்பாட்டக்கூடாது. அப்ப நீங்க என்னன்னா, ஓபன் ஸ்பேஸ், எந்த மரம் கட்டடங்கள் எதுவுமே இல்லாத பகுதிகளை வண்டியை நீங்க நிப்பாட்ட, வண்டி மூவ் ஆகிட்டே இருக்க வேண்டாம், அங்க நிப்பாட்ட பழகுங்க. இதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி நிலநடுக்கம் சேதமடைந்த பாதைகள்லயோ சாலைகள்லயோ இல்ல பாலங்கள்லயோ இல்ல இந்த மாதிரி வழிமுறைகள்ல நீங்க போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க அது என்ன சொல்லுவோம்ல, நிறைய பேர் பந்தாவுக்காக போயிட்டு அந்த வழியில போறேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இது எடுத்து போடுறாங்களா இல்லையா, அது என்ன சொல்றது, ஷார்ட்ஸ் இது மாதிரிலாம் எடுத்து போறாங்களா, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃபி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம் நம்மளோட உயிர். ஓகேவா? சரி, ஓகே. சரி, நிலநடுக்கத்தை தாண்டி நாம அடுத்து பார்க்க வேண்டியது ஆழிப்பேரலை. ஆழிப்பேரலைனா என்ன அப்படிங்கறத நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆழிப்பேரலைங்கிறது நிலநடுக்கத்தினால் ஏற்படக்கூடிய அடுத்த கட்ட நிகழ்வா தான் ஆழிப்பேரலையா வருது. இந்த ஆழிப்பேரலை என்ன பண்ணுனா சுனாமியா வருது. நாம 2004லயும் ஒரு சுனாமியை பார்த்துட்டோம், 2011லயும் ஒரு சுனாமியை பார்த்துட்டோம். 2004ல மிகப்பெரிய இழப்பு, 2011ல அதாவது டெக்னிக்கலாவே நாம வந்து பாதுகாக்கப்பட்டோம். டெக்னிக்கல்னா தொழில்நுட்ப ரீதியாவே நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சி. இது ஜப்பான்ல ஏற்பட்டது. இது இந்தியா போன்ற இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில், இந்தோனேசியா, நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார், சுமத்ரா தீவுகள், இந்த மாதிரி பகுதிகளில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கமா இதா சுனாமியா மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, இந்த சுனாமிங்கிறது எது வழியாலாம் ஏற்படலாம் அப்படின்னா, ஒண்ணு நிலநடுக்கத்தால ஏற்படலாம், அல்லது கடலுக்கடியில ஏற்படக்கூடிய நில சரிவுனால ஏற்படலாம், அல்லது எரிமலை வெடிப்புனால ஏற்படலாம், அடுத்து குறுங்கோள்கள் போன்றவற்றால் ஒன்றோடு ஒன்று ஏற்படக்கூடிய தொடர்பு, இந்த குறுங்கோள்களுக்கு ஏற்படக்கூடிய தொடர்பு, இதனாலையும் ஆழிப்பேரலை உருவாகலாம். அப்ப ஆழிப்பேரலை உருவாவதற்கான காரணம், ஒன்று நிலநடுக்கம், 2 கடலுக்கடியில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, 3வது எரிமலை வெடிப்பு, 4வது குறுங்கோள்கள், சின்ன சின்ன கோள்கள் இருக்குல்ல, அவர்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய தொடர்புகள், அவங்களுக்கான அந்த கிராவிட்டி போர்ஸ், இதனாலையும் இந்த ஆழிப்பேரலை ஏற்படலாம். இது எவ்வளவு உயரத்துக்கு சார் வரும் அப்படின்னா, ஆழிப்பேரலை வந்து 10 மீட்டர்ல இருந்து 30 மீட்டர் உயரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மணிக்கு 700ல இருந்து 800 கிலோமீட்டர் வேகத்துல அது நவருமா. 10ல இருந்து 30 மீட்டர் உயரத்துக்கு வரலாம், 700ல இருந்து 800 கிலோமீட்டர் வேகத்துல அது நகரக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்த மாதிரி பாதிப்புகளை எவ்வாறு எதிர்கொள்வது, நீங்க அது ரொம்ப முக்கியம். நாம ஏற்கனவே நிலநடுக்கம், நிலநடுக்கம் வரும் பொழுது நாம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், வெளியில எப்படி இருக்கணும், வண்டியில வாகனங்கள்ல போனா எப்படி இருக்கணும் நம்ம பார்த்தோம். சரி, ஆழிப்பேரலை வரும்பொழுது எப்படி இருக்கணும்னா, ஆழிப்பேரலை வரும்பொழுது நாம வந்து பள்ளி கட்டடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம தப்பிச்சு போறதுக்கான, அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காகணும், அதிகப்படியான நீர் உள்ள வரக்கூடிய இடங்கள்ல இருந்து நம்ம வெளியேற பார்க்கணும். அதே மாதிரி எச்சரிக்கை செய்திகளை பார்க்கணும். அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, இந்த என்ன சொல்றது, பேரிடர் மேலாண்மை சொல்றோம் இல்லையா, இந்த பேரிடர் மேலாண்மைய நாம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து நமக்கு வந்து எச்சரிக்கைகள்ல கொடுக்கறாங்க. அந்த எச்சரிக்கைகள் வந்து குறுகிய கால எச்சரிக்கை, மத்திய கால எச்சரிக்கை, நீண்ட கால எச்சரிக்கை அப்படின்னு 3 வடிவங்கள்ல நமக்கிட்ட கொடுக்கறாங்க, போர்காஸ்டிங் கொடுக்கறாங்க. அதுல அரசு சொல்லக்கூடிய உடனடி எச்சரிக்கைகளை நாம வந்து உடனே எடுத்துக்கிட்டு
அது தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நாம அதுல இருந்து தப்பிச்சு போக பார்க்கணும். அப்ப ஆழிப்பேரலை, சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது அரசு சொல்லக்கூடிய நடைமுறைகளை இம்மிடியட்டா ஏத்துக்கிட்டு நம்ம அதுல இருந்து தப்பிச்சா மட்டும்தான் நம்ம அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வர முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆழிப்பேரலை வந்துருச்சுங்க. வரும்போது வந்த பிறகு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை நம்ம அரசு சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம கேட்கணும். இரண்டாவது, ஏதாவது உங்களுக்கு ஒரு காயமோ இல்ல வேற எதாவது ஏற்பட்டிருக்கு இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், உங்களை ஆற்றுப்படுத்திக்கணும் அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அல்லது நீங்க முதலுதவி செஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் முதலுதவி நீங்களே செஞ்சுக்கிறது, அதே மாதிரி நீங்க ஆற்றுப்படுத்திக்கணும் உங்களை, அல்லது ஆற்றுப்படுத்தக்கூடிய இடங்களுக்கு சென்று நீங்க உங்களுக்கான தேவையான விஷயங்களை பார்த்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வல்லுநர்களை நீங்க கூப்பிட்டு நீங்க தப்பிக்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல தண்ணி மிதக்கக்கூடிய இடத்துல நடுவில் மாட்டிக்கிட்டீங்க, நீங்க தப்பிக்கணும்னா நீங்க ஃபயர் சர்வீஸுக்கு தகவல் கொடுத்து அவங்கள உங்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி நேரங்கள்ல ராணுவமும் கை கொடுக்குது. ராணுவமும் இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாத்துக்குமான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி எல்லாத்தையும் காப்பாத்துது. இது நமக்கு கண்கூடாவே தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா எரிவாயு, அதாவது நம்ம சிலிண்டர் எல்லாம் வச்சிருப்போம். இந்த மாதிரி சுனாமி டைம்ல சிலிண்டர் இதெல்லாம் போட்டு டக்கு டக்குன்னு ஓடிடும். இப்ப இந்த மாதிரியான சமயங்கள சிலிண்டர் போன்ற விஷயங்களை நம்ம இமிடியேட்டா ஆஃப் பண்ணிடும். அதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்கு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்ப நிலநடுக்கமோ ஆழிப்பேரலையோ நம்மளை கேட்டதான் வரல, அதுவே தானா வருது. அடுத்து ஒண்ணு இருக்கு பாருங்க, இது இயற்கையா நடக்கிறது இல்ல. நம்மள மாதிரி மனிதர்கள் நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஜாதியினாலையும் மதத்தினாலையும் இனத்தினாலும் அரசியல்னாலையும் புரிதல் இல்லாமையினாலும் எந்த விதமான நாட்டு நடப்புகளை தெரியாதனாலும் ஒருத்தருக்கு ஒரு ஏற்படக்கூடிய விபரீத சிந்தனைகள்னாலும் இந்த மாதிரியான கலவரம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இப்ப கலவரங்கிறது இயற்கை பேரிடரோட மிகப்பெரிய விஷயம். இயற்கை பேரிடர் கூட நம்ம யூகிச்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு அலை பேரிடர் ரிக்டர் அளவுல எவ்வளவு வருதோ ஓகே நிலநடுக்கம் வருது நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஆனா இந்த கலவரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எங்க எவன் இருக்கானே நம்மளால யூகிக்க முடியாத சூழல்ல தான் நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உலகத்துல எதனால உயிரிழக்கிறாங்கன்னா கலவரத்தினால்தான் உயிரிழக்கிறாங்க. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா எத்தனையோ மத கலவரங்களால இந்தியாவில எத்தனையோ மக்கள் இறந்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் சொல்லணும்னு முடியல. ஏன்னா இன்னைக்கு மத நல்லிணக்கம் கொண்ட நாடு அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க இந்தியாவில இன்னைக்கு மதங்களை வைத்தே அரசியல் செய்து கொண்டு நம்ம மக்கள் வாழ்றாங்க. இனங்களை வைத்து அரசியல் செய்யறாங்க. அரசியலுக்குள்ளாரே பல பூசல்களை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறான். இதனால மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுது. இப்ப வர அரசியல் காலம், இந்த காலத்திலையும் நிறைய பிரச்சனைகள் நம்ம மக்கள் நம்மளை நாமளே காப்பாத்திக்கணும். அதனால நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கலவரத்தை யாரும் திட்டமிட்டெல்லாம் யாரும் முன்கூட்டியே திட்டமிட்டெல்லாம் கலவரம் யாரும் பண்றது இல்ல. கலவரம் பண்ண முடிவு பண்ணா இன்னைக்கு கூட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக நிறைய கவர்மெண்ட் போயிட்டு ஒருத்தர் கலவரம் நடத்துவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்லாம் நிறைய அரசியல் கட்சிகள்லாம் நிறைய இதெல்லாம் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, திட்டமிடாத ஒரு விஷயத்த நமக்கு பாதிப்பு வருதுன்னா நம்ம முன்கூட்டியே நம்ம அதை தெளிவுபடுத்திக்கணும், சரியாயிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். இப்ப கலவரங்கள்ல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய 198 நாடுகள்ல சிரியாவில தான் அடிக்கடி கலவரம் வருது. அதை தொடர்ந்து நைஜீரியா, ஈராக்கு அப்படின்னு வருது. இவங்கெல்லாம் சிரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா மதங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கலாம். ஈராக் போன்ற வளமான நாடுகளுக்குள்ளாரே பிரச்சனை இருக்கு, நைஜீரியா பண்ணாங்க. ஆனா இந்தியா போன்ற வளமான நாடுகள் உலகத்திலே நாங்க பலசாலின்னு சொல்லிட்டு இருக்கோம், பொருளாதார ரீதியான உயர்ந்திருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்தியாவிலேயும் மத கலவரங்கள் அதிகப்படியா இருக்குதுங்கிறது மத துவேஷங்களுக்கு அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தர் பேசுறதுனால நிறைய மதங்களுக்குள்ள உட்பூசுகள், அதாவது நீர் பூத்த நெருப்பு போல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மத எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இது நம்ம வளர வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் அது நல்லதில்லை. நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் அமைதியா இருந்த தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரியான சிந்தனைகள் வருவதும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைங்கிறத நம்மள மாதிரியான ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால படிக்க வேண்டிய நம்ம பிள்ளைகள் படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அரசியல்வாதிகளையோ இல்ல கவர்ச்சியான மனிதர்களையோ நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துட வேண்டாம் அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் உங்களை கேட்டுக்கிறேன்.
சரியா? சரி, இந்த கலவரம் நடக்கல இருந்து நீங்க எப்படி சார் இது பண்ணிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஓட முடியல அந்த இடத்துல இருந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து நீங்க உங்களை நீங்களே அடுத்து இடத்துக்கு நீங்க போக ஆரம்பிச்சிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கிற இடம் வந்து ஒரு பதற்றமான இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மணிப்பூர் போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு நமக்கே தெரியும். உலக நாடுகளே நம்ம இந்தியாவை ரொம்ப கேவலமா பேசிக்கிருந்த நிலையிலையும் நம்ம வந்து இருக்கிறோம். அப்ப நம்ம என்னன்னா இந்த மாதிரி கலவரம் நடக்கிற இடங்கள்ல இருந்து முதல்ல நம்ம வந்து அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல பழகணும். அதே மாதிரி நீங்க கடந்து செல்லும் போது நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அப்ப பாதுகாப்பான மாற்று வழியை நீங்க தேடணும். ஒரு கலவரம் நடக்கிற இடத்துல பாதுகாப்பான மாற்று வழியை தேடணும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு தமிழ்நாட்டுல அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். அரசியல் ஒரு கட்சியோடைய அரசியல் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 41-42 மக்கள் இறந்து போனாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அப்ப அதுவும் ஒரு பேரிடர் தான் நம்ம சொல்லணும். அதையும் நீங்க பேரிடர் கணக்குல தான் கொண்டு வரணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூடும் பொழுது தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கோ அந்த இடத்துல இருந்து வெளியேறி செல்வதற்கோ அவர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது அங்க மடியக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா இல்லையா? அதுவும் பேரிடர் தான். அப்ப நீங்க இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலவரம் நடக்கக்கூடிய இடங்களோ, அதிகப்படியான மக்கள் கூடக்கூடிய இடங்களோ, அதிகப்படியான பிரச்சனைகள் வருங்கிற இடத்துலயோ நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் கட் பண்ணிக்கணும். அப்ப கட் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். ஓகேவா? சரி, சரிங்க சார், நான் போயிட்டேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நீங்க எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்காக தான் நம்முடைய காவல்துறை இருக்கு, அதுக்கு பாதுகாப்பு படையினர் இருக்காங்க, அப்புறம் இவங்க தீயணைப்பு துறை இருக்கிறாங்க. இந்த மாதிரியான வீரர்கள் நம்மளை காக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க பகுதிகளுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட பாதுகாப்பு பணியில வந்து நீங்க போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிக்கலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன சிக்கல்? நீங்க காவல்துறை இருக்கிற இடத்துல நீங்க போயிட்டு ஒரு மாபா போய் நிக்கிறீங்கன்னா காவல்துறையோட சிந்தனை என்னவா மாறும்? வேற மாதிரி மாறும். அப்போ உங்களுக்கு மேல ஒரு பிரச்சனை வரலாம். இல்ல என்ன காவல்துறை அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சி செஞ்சிருக்கும் போது நீங்க அவங்க கூட போயிட்டு அவங்களோட பணியை நீங்க தடுக்கும் பொழுது அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது. அப்போ ஒரு கலவரத்தை அவங்களால கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடும். அதனால முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? சரி, கலவரத்துல சிக்கிட்டீங்கன்னா சிக்கி சின்னமாக வேண்டியதான், வேற வழியே இல்லை. சரியா? ரைட், இதெல்லாம் நீங்களா பாத்துக்க வேண்டியதான். அடுத்து மிக முக்கியமான ஒரு பேரிடர் அப்படி பாத்தீங்கன்னா தீ எங்கப்பா வரும்? தீ யாரு வைப்பா? இல்ல தீ அப்படி தானாவே வருமா அப்படின்னா தீ வந்து இயற்கையாகவும் வரும் காடுகள்ல. இன்னைக்கு கனடா போன்ற நாடுகள்ல, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல நிறைய இடத்துல வந்து இயற்கை காடுகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சமீபத்தில் நம்முடைய தேனி மாவட்டத்துல காடு எரிஞ்சது, உதகையில காடு எரிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து மனிதர்களாலும் ஏற்படும் தீங்கிறது ஒண்ணு இயற்கையா ஏற்படுறது. அது ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கு, வறண்ட காலம், இந்த மாதிரி இடங்கள்லயும் தீ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய தீ. அப்ப இந்த தீங்கிறது இரண்டு விதத்திலையும் நீங்க பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எரியும், புல்வெளி எரியும், கட்டடங்கள் எரியும். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய அப்ப போர் சூழல்ல இருக்கக்கூடிய நேரம், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இதெல்லாம் போர் சூழல் இருக்கக்கூடிய நேரம். நீங்க பார்க்கலாம் நிறைய குண்டு மழை பொழியும் போது ஏவுகணைகள் அங்க விழும் பொழுது அங்க தீப்பிடிச்சு கட்டடங்கள்லாம் எரியறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் உண்மையாலுமே மனித இனத்திற்கு மனிதனே வைத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் தாண்டி என்னன்னா மின்னல்னாலையும் அதே மாதிரி வறண்ட நிலங்களில் ஏற்படக்கூடிய தீப்பொறினாலையும் எரிமலை வெடிப்புனாலையும் தீ பரவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப மனிதனால ஏற்படுறது நம்ம சொல்லிட்டோம். இது இல்லாம தானாவே வறண்ட பகுதியில் பாத்தீங்கன்னா மூங்கில் காடுகள் இருக்கக்கூடிய மூங்கில் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது ஏற்படக்கூடிய தீயா இருக்கலாம், மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய ஏற்படக்கூடிய தீப்பொறியா இருக்கலாம், அதே மாதிரி பாறைகள் மோதும் போது ஏற்பட தீப்பொறியா இருக்கலாம், எரிமலை வெடிச்சு அதுல இருந்து வரக்கூடிய தீப்பொறியா இருக்கலாம். இப்படி பல வகைகள்ல தீ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக இந்த 3 வகையான காரணிகளால வந்து அதாவது பேரிடர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பேரிடரை கட்டுப்படுத்துவதற்காக ஏதாச்சும் அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல
பேரிடர் மீட்பு குழு இருக்கு. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிவிஷன், அது தனியாவே டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். தமிழ்நாடு அரசுனாலையும் தமிழ்நாடு அரசுலயும் வந்து தீயணைப்பு துறையில வந்து பேரிடர் மீட்பு துறை இருக்கு. அவங்க இந்த பேரிடர் காலங்கள்ல என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி திருவிழா காலங்கள்ல வந்து தன்னை காத்துக்கணும், இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து தீயணைப்பு துறை வந்து அங்க பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பொதுமக்கள் இவங்களுக்கெல்லாம் சில பயிற்சிகளை கொடுக்கறாங்க. இது எல்லாமே நடக்குது. இதெல்லாம் தாண்டி நீங்க பெரிய தீ விபத்துலாம் நடக்குது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் பணி, நீங்க தீ விபத்துலாம் நடக்குதுன்னா முதல்ல அந்த இடத்துல இருந்து முதல்ல வெளியேறிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 112 அப்படிங்கிற அபாய பொத்தானை வந்து நீங்க அழுத்தணும். அபாய சங்கு பொத்தானை வந்து நீங்க அழுத்தணும். அப்படின்னா 112 நீங்க அழுத்திட்டீங்கன்னா நேரடியா தீயணைப்பு துறைக்கு போகும். அவங்க வந்து தீயை அணைப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் நீங்க செய்ய பார்ப்பாங்க. அதனால நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கு தீயணைப்புத்துறை, அதாவது பேரிடர் மீட்புத்துறை இருக்கு. அதனால நீங்க எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து நம்மளே செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆக இந்த பாடத்துல நம்ம 4 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, பேரிடர்னா என்ன, பேரிடர் எதனால ஏற்படும், பேரிடர் ஏற்பதற்கான காரணங்கள் என்ன, என்னென்ன பேரிடர் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்திருக்கோம். இதோட இந்த பாடத்தை நம்ம முடிச்சுக்கோம். அதனால டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் சரி, டெட் படிக்கிறவங்களும் சரி, இந்த பாடத்துல பேரிடர் மீட்பு சம்பந்தப்பட்ட, ஏன்னா பேரிடர்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். பேரிடர் மீட்பு நமக்கு காலங்காலமா ஏற்படக்கூடிய விஷயம். அதுல இருந்து நாம எப்படி தப்பிச்சுக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேரிடர் காலத்துல மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் காப்பாற்றணுங்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கணும். அதனால எல்லாரும் அடுத்த பாடத்துக்கான முயற்சி எடுங்க. வெற்றி உங்கள் பக்கம் வரட்டும். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றி.